மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ். கிட்டத்தட்ட விஜய் சிஎம் ஆயிட்டார். சிஎம் ஆன மாதிரி இப்போ பெரிய பெரிய கேலண்டர்லாம் அச்சடிக்க சிவகாசியில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு கேலண்டர் வெளியில் வந்திருக்கு. நம்ம வீடியோவில் கூட அதை காட்டலாம். அதாவது கோட்டையில் ஸ்டாலின் கொடியேற்றுற மாதிரி அதே இடத்துல நின்று விஜய் கொடியேற்றுற. ரெண்டாவது கேலண்டர், அந்த கேலண்டரோட ரெண்டாவது பேஜில் என்ன வருதுன்னா, தேசிய கொடியோட சிஎம் ஆகி விஜய் கோட்டையோட என்ட்ரன்ஸுக்கு போறாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா அப்படியே விழாக்களை தொடங்கி வைக்கிறாரு. அரசு விழாக்கள்ல தொடங்கி வைக்கிற மாதிரி ஒரு சார். பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலும் ஏற்கனவே வெளியாயிருக்கு. கஞ்சா கேஸ்லயும் ரவுடி கேஸ்லயும் எல்லா பொறுக்கித்தனமான ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபட்ட லெப்ட் பாண்டி சட்டத்துறை அமைச்சர். நான் ஒரு தெலுங்கு செட்டியார் வெறியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் ஜெகநாத் மிஸ்ரா சமூக நலத்துறை அமைச்சர். இப்பவுமே ஜேபிஆர் கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரியை நடத்தி மிகப்பெரிய வசூல் கொள்ளையை அடித்து அங்கே கல்யாணமாகி அவருக்கு டைவர்ஸ் ஆகி மணமகனுக்கு ஜீவனாம்ச தொகையாக ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு மரிய வில்சன் உயர்கல்வித்துறை அமைச்சர். ஜூனியர் விடன் மூலமாக தாவேகால இணைஞ்சு இப்போது திருப்பரங்குன்றம் கேண்டிடேட்டா, அவர் பிரமலை கல்லர் அப்படின்றதுனால திருப்பரங்குன்றம் கேண்டிடேட்டா நிற்கக்கூடிய நிர்மல் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர். பல் டாக்டர் பிரபு பால்வளத்துறை. கூப்பாகிஸ்தான் வருவாய்த்துறை. இவர் அமைச்சராக ஜெயலலிதா பீரியடில் இருக்கும்போதே 91-96 இவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இவர் ஒரு வாரம் தலைமறைவாக ஓடினவர் கூப்பாகிஸ்தான். இவர் அதுக்கப்புறம் முத்திரையர் சங்கம் அது இதுன்னு ஆரம்பித்து அதிமுக விட்டு வெளியேறி தாவேக்காக்கு வந்திருக்காரு. அண்ணன் வருவாய்த்துறை அமைச்சர். ஆர்எஸ் முருகன், இவர் நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டர். படித்துறை முருகன், படித்துறையில் கட்டிக்க வேஷ்டி இல்லாமல் ஒரு சைடு வேஷ்டியை கட்டிக்கிட்டு இன்னொரு சைடு வேஷ்டியை, அந்த ஈரமான வேஷ்டியை காய வைக்கிற ஆர்எஸ் முருகன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். ஏன்னா அவர் நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டரு. இப்போ எடப்பாடி 600 கோடி ரூபாய் ஏமாற்றிருக்காரு. ரைட்டுங்களா? இந்த மாதிரி எல்லாமே இந்த அளவுக்கு அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டு அமைச்சர்கள் யாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது எல்லாமே இந்த அமைச்சரவை பட்டியலில் இருக்கிறவங்கள அமைச்சர்களை போட்டால் ரொம்ப நார்மலைஸ் ஆகிடும். ரைட்டா? ஒரே சினிமா தான் அரசியல் அப்படின்ற லெவலுக்கு இந்த அமைச்சர்கள் பட்டியலில் இருக்கவும் போவாங்க. இது அமைச்சரவை பட்டியல். அப்படியே சிஎம்க்கு என்னென்ன குவாலிட்டி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 6 மணிக்கு மேலே வெளில வர மாட்டார். ரைட்டா? வெயில் தாங்க மாட்டார். அப்பப்போ உள்ளே போயிடுவார். அக்கா த்ரிஷாவோட வெளியில் போவார். ரைட்டா? அண்ணி சங்கீதாவை கொடுமை பண்ணுவார். பசங்களை கண்டுக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல குவாலிட்டிலாம் இருக்கும். ரைட்டா? எந்த நியூஸ் சேனலும் பார்க்க மாட்டார். எந்த பத்திரிகையாளரிடமும் பேச மாட்டார். எங்கேயுமே பத்திரிகையாளர்கள் மைக்கை பிடிச்சி பத்திரிகையாளர்களை அட்ரஸ் பண்ண மாட்டார். இப்படிலாம் ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ்லாம் அவருக்கு இருக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்கு பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். குறிப்பிட்ட நேரத்துக்கு போகாதனால அங்கே மரணம் நிகழ்ந்தாலும் அவங்கள போய் பார்க்க மாட்டார். மொத்தம் ஒரு 52 மரணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கார். இன்னும் நிறைய மரணங்களோட எண்ணிக்கை கூடுன்ற லெவலில் தான் அண்ணன் சிஎம். ரைட்டா? ஆனால் இவங்களுக்கு ஃபேவரபுளாக மக்கள் இருக்காங்க. அதுதான் விஷயம். அது எந்த அளவுக்கு இருக்காங்கன்றது தான் கேள்வி. மக்கள் இருக்காங்க. மக்கள் வாக்களிக்கிறாங்க. குழந்தைங்க சொல்கிறத கேட்டு பெற்றவங்க வாக்களிக்கிறாங்க. அரசியலில் ஆனா ஊனா தெரியாத நடிகருக்காக மக்கள் வாக்களிக்கிறாங்க. இது அரசியல் முதிர்ச்சி இருக்கிற மாநிலமே கிடையாது. ரைட்டா? இது ஒரு நிறைய தற்குறிகள் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அறிவார்ந்த விவாதங்கள் இங்கே நடக்காது அப்படின்றது நிரூபிக்கிற மாதிரி சில விஷயங்கள், சில டேட்டாக்கள் இந்த மாநிலத்துக்கே உரிய
இந்த தேர்தலில் கிடைச்சிருக்கு. ஒரு 12 தொகுதிகளில் தனியார் நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்கு. தனியார் நிறுவனம்னு சொல்லலாம், அது வந்து அரசோட சார்பு நிறுவனம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிறுவனம் வந்து கருத்து கணிப்பை நடத்தியிருக்கு. பெரம்பூர்ல வந்து 46லேருந்து 48% விஜய் வாங்க, 20லாம் கிடையாது, 46லேருந்து 48% வாங்குறதா அந்த அந்த கருத்து கணிப்பு நிறுவனம் சொல்லுது. ரைட்டுங்களா? மரிய வில்சன், ஆர்கே நகர், அதான் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர், கட்டிங் அமைச்சர், அவர் வந்து 35லேருந்து 40% வாங்குறார் அப்படின்னு அந்த தனியார் நிறுவனம் சொல்லுது. விஜய் 46லேருந்து 48%, மரிய வில்சன் 35லேருந்து 40%. ராயபுரத்தில் விஜய் தாமுன்னு ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் தென்சென்னை மாவட்ட செயலாளர், அவர் வந்து இங்கே வந்து ராயபுரத்தில் சீட்டு கொடுத்தோன்னா அவர் வந்து போட்டி போடுறார். ராயபுரத்தில் விஜய் தாமு வந்து 35-40% வாங்குறார். மீனவர்கள் ஓட்டு முழுக்க அப்படியே லம்பா வந்து விசிலுக்கு விழுந்திருக்கு. ரைட்டுங்களா? வெங்கட்ராமன் சொந்த பொண்டாட்டியை வந்து அடித்து கொடுமை பண்ணி குழந்தைய கொடுத்துட்டு, நீலாம் வந்து ஏழையா இருக்க, அழகாவும் இல்லை, இன்னைக்கு என் லெவல் வந்து வேற போயிடுச்சு, நான் விஜயோட ரொம்ப நெருக்கமாக இருக்கேன், பெரிய அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன், இனி வந்து எனக்கும் உனக்கும் செட் ஆகாதுன்னு சொந்த பொண்டாட்டியை அடித்து நொறுக்கி, அந்த பொண்டாட்டி பாவம் போய் குழந்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி போய் புகார் பண்ண வெங்கட்ராமன் 30% வாங்குறாரு. சோழிங்கநல்லூரில் ஈசிஆர் சரவணன், உலகத்தில் இருக்க எல்லா ரவுடிசத்தையும் ஒன்றா செய்கிறவர், ஏற்கனவே நியூஸ் தமிழ் செய்தியாளரை கடத்திக்கிட்டு போனவர், அண்ணன் 25% வாங்குறாரு. அதே மாதிரி பல்லாவரத்தில் 25% போகிறாங்க. அதே மாதிரி தாம்பரத்தில் ஒரு நபர் வந்து லில்லி சரத், அவங்க 25-30% வாக்கு வாங்குறாங்க. இது இல்லாமல் திருச்செங்கோடில் அண்ணன் அருண்ராஜ், அவர் 25லேருந்து 31% வாங்குறார். திருச்சி கிழக்கில் விஜய் வந்து திமுக வேட்பாளரை விட 1% குறைவாகத்தான் வாங்குகிறார் அப்படின்றது ஒரு கணக்கு. ரைட்டுங்களா? இப்போ இந்த 30% கணக்கு வந்து யார் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஆர்கே நகர், பெரம்பூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ராயபுரம், 1000 லைட், மயிலாப்பூர், திருச்சி கிழக்கு, ஆலங்குளம். ஆலங்குளத்தில் ஒரு கேண்டிடேட் விபின் சக்கரவர்த்தின்னு அவரு வாங்குறாரு. நிர்மல்குமார் 28-30, திருப்பரங்குன்றம். டி நகரில் அண்ணன் புஷி வந்து 20லேருந்து 25 வாங்குறாரு. 50 தொகுதிகளில் விஜய் வந்து 20% வாக்குகளை வாங்குறார். மற்ற இடங்களில் 50 தொகுதிகளில் தான் அவர், இப்போ நம்ம சொன்னது ஒரு 10-15 தொகுதிகள் லிஸ்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி மற்ற 50 தொகுதிகளில் 20% வாங்குறார். மற்ற தொகுதிகளில் அதுக்கும் கீழே தான் வாங்குறார். 20%க்கு கீழே போனாலாம் பெரிய அளவுக்கு வரும். இந்த 30% வாக்குகள் போகிற இடங்கள்லாம் ஒரு முக்கோண போட்டி இருக்குன்னா ஜெயிச்சிடலாம், ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த தொகுதிகள் லிஸ்ட்டில் எத்தனை தொகுதி ஜெயிக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது, அது வந்து ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ரைட்டா? இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது ஆட்சி அமைஞ்ச உடனே நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் உழுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை வந்து விஜய் கிரியேட் பண்ணிகிட்ருக்காரு. டாக்டர்கள் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ விஜய் தரப்பு வேட்பாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விழிப்புடன் இருக்கணும், நம்ம வந்து வாக்குகளை வாங்கியிருக்கிறோம், அந்த வாக்குகளை வெற்றிகளாக மாற்ற வேண்டும் என விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் அலர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி தரப்பும் வந்து மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு 3-4 மாவட்ட செயலாளர்களை டெய்லி கூப்பிட்டு பேசுகிறாரு. இதில் என்னன்னா, எடப்பாடியும் நயினாரும் தேர்தல் முடிந்தவுடன் மாற்றப்படுவார்கள். நயினாரை மாற்றுறதுக்கு ஒரு 4 பேர் லிஸ்ட் இருக்குது. 2 பேரும் எடப்பாடி வந்து ஒட்டுமொத்தமாக தோப்பார், நயினார் வந்து அவருடைய தொகுதியில் தோப்பார், சாத்தூரில். அப்போ அவரை மாற்றுறதுக்கு ஒரு டீம் தயாராக இருக்குது. அதே மாதிரி எடப்பாடியை மாற்றுறதுக்கு ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு பெரிய மூவ் நடக்குது. அந்த மூவில் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்த ஆட்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு. அதில் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற ஆளில் முக்கியமான ஆள் பொள்ளாச்சி ஜெயராமன். யார்? பொள்ளாச்சி காம கொடூரங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கின ஒருத்தர் வந்து எடப்பாடிக்கு பதிலாக அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார்
அப்படின்ற மாதிரி. இன்னொருத்தர் தளவாய் சுந்தரம் தினகரனை காலி பண்ணிவிட்டு தினகரன் கூடயே இருந்து தினகரன், சசிகலா, எடப்பாடி ஆகிய மூவரிடமும் ரூட்டு போட்டு ஓட்டி கொண்டு இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரம். அவர் வந்து பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர். ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் மெஜாரிட்டி ஜாதியை சார்ந்தவங்களை யாரையும் மக்கள் அக்செப்ட் பண்ணலையா, அண்ணா உட்படையா. அண்ணா அஃப்கோர்ஸ் முதலியார்னு, செங்குந்த முதலியார்னு ஒரு மெஜாரிட்டி ஜாதியை சேர்ந்தவர் தான். அவங்க வந்து அரக்கோணம், வடார்காடு, தென்னார்காடு, காஞ்சிபுரம், சென்னையில் வந்து பெரும்பான்மை ஜாதியாக பல தொகுதிகளில் அவங்க நிற்கிறாங்க. ஓகே, அவரை தவிர பாக்கி எல்லாருமே வந்து எம்ஜிஆர் சிறுபான்மை ஜாதி மலையாளி, ஜெயலலிதா கன்னட பாப்பாத்தி, கலைஞர் நீங்கள் எடுத்திங்கன்னா இசை வேளாளர், ஸ்டாலின் இசை வேளாளர் அப்படின்னு. ஸ்டாலின் பல குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்கிட்டு இருக்காரு. கலைஞரும் பல குடும்பத்தோட பல சாதியோட சங்கமித்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுகவுக்கு தலைமை மாற்றம் வேண்டும், அதில் வந்து இவங்களெல்லாம் கொண்டு வரணும்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்பது வருது. இதில் திமுக வந்து பெருசாக இந்த விஷயங்களை அலட்டிக்கவே இல்லை. அமைச்சரவை மாற்றம் நடக்கும், இப்போ இவங்க தவேகா வந்து அமைச்சரவை மாற்றம்னு லிஸ்ட்டு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி திமுக வந்து லிஸ்ட்டே போடல. அவங்க ரொட்டீன் லைஃப்பில் இருக்காங்க, எந்த அதிகாரியும் அழட்டிக்கல. ஏன்னா ஆட்சி மாற்றம் வராதுன்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் திமுக இருக்குது. அது என்ன ஜட்ஜ்மெண்ட்டுன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது திமுக வந்து கொஞ்சம் செட்பேக் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா திருமாவளவன், ரைட்டுங்களா. இன்னொரு முக்கியமான காரணம் யாருன்னா காங்கிரஸ். ரெண்டு பேரும் வந்து பெரிய அளவுக்கு முக்கியமான காரணம். திருமாவளவனுக்கு 4 சீட்டு தரதாக தான் திமுக முடிவு பண்ணியிருந்தது. ஆனால் இவர் தவேகாவோட போவேன்னு 8 சீட்டு பண்ணார். அதுக்கப்புறம் வேட்பாளர் லிஸ்ட்டு வெளியிடும்போது காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி, நான் மாநில அரசுக்கு வருவேன் அப்படின்னு. ஒரு எம்பி தேர்தலில் வந்து இவர் நின்று செலவு பண்ணோன்னா 100 கோடி ரூபாய் ஆகும். ஒரு எம்எல்ஏ தேர்தலுக்கு வந்து தொகுதிக்கு வந்து உங்களுக்கு 25 கோடி ரூபாய் ஆகும். அதனால் இவருடைய இந்த மாநில அரசியலுக்கு நான் வரேன்றது வந்து ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அப்போது ஒரு 2 பொது தொகுதி அவர் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பண்ருட்டி, இன்னொன்று வந்து திருப்போரூர், ரைட்டுங்களா. பண்ருட்டியில் முஸ்லீமை நிற்க வைக்கிறார். திருப்போரூரில் இவங்க கம்யூனிட்டிலே கன்வெர்ட்டட் ஆளை வந்து இவங்க நிற்கிறாங்க. வலுவான ஆட்களான பாலாஜி, ஆளூர் ஷானவாஸை வந்து இவங்க டினை பண்ணுறாங்க. அதே மாதிரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், அவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு மோசமான நடத்தை இருக்கக்கூடிய நபர். அவர் வந்து அவருடைய செயல்களால் தான் படுகொலை செய்யப்படுறார், ரைட்டுங்களா. அதுக்கு பொற்கொடிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ஒரு கிளைம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை வந்து திடீர்னு திருமாவளவன் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றார். அதே மாதிரி கேவி குப்பம் ஜெகன்மூர்த்தியும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவர் போய் பண்ணுறார். ஜெகன்மூர்த்தி அதிமுக, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அதிமுக, இவங்களெல்லாம் வந்து தலித்துகள்ன்ற அடிப்படையில் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு போனால், திமுக தலித்துகள்ன்ற அடிப்படையில் திருமாவளவன் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடியவங்களை சப்போர்ட் பண்ணால் திருமாவளவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற கேள்வியை வந்து திமுக தரப்பில் எழுப்புகிறாங்க, ரைட்டுங்களா. அதே மாதிரி காங்கிரஸ், பாண்டிச்சேரியிலையும் முழுக்க பிரச்சனை காங்கிரஸ் தான், ரைட்டா. பீகாரில் வந்து முக்கிய தோல்விக்கு காரணமே ராகுல் காந்தி தான். கடைசி வரைக்கும் இழுத்து கூட்டணியை பற்றி முடிவு பண்ணாமல் அவர் விளையாடி அங்கே வந்து பீகாரில் வந்து தோக்கிறதுக்கு காரணமானார். பாண்டிச்சேரியில் ரங்கசாமிக்கு எதிராக ஒரு அலை வந்துச்சு. அந்த அலையை திமுக கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் ஆக்குனது ராகுல் தான். 13 தொகுதின்னாங்க, அப்புறம் 16 தொகுதின்னாங்க. இவங்க வந்து இப்போ 21 தொகுதிகளில் தான் காங்கிரஸ் போட்டி போட்டது. அது வந்து 5 தொகுதிகள் வந்து ரிபல்லு. திரும்ப அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் பண்ணார், ரைட்டா. எப்படி
கமலுக்கு வந்து டார்ச் லைட் சின்னத்தை கொடுங்க, 2 தொகுதி கொடுங்க. அவர் ஒன்றுமே தொகுதியே வேணான்னாரு. அதுக்கு இவர் அட்வைஸ் பண்ணார். கமலுக்கு 2 தொகுதி கொடுங்க, டார்ச் லைட் கொடுங்க. அதே மாதிரி திருமா வந்து பாண்டிச்சேரியிலையும் ஒரு ஒரு சில குழப்பமான நடவடிக்கைகளை அவர் வந்து ஏற்படுத்தினார். ஸோ கடைசி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வராமல், ஒரு பொது மேடையில் ஸ்டாலினோட ஏறாமல் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணது வந்து நம்ம ராகுல். அதனால தான் ஸ்டாலின் வந்து நான் வந்து ஃப்யூச்சர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற அடிப்படையில் அவர் லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி பலரை வந்து மேடையில் ஏற்றி அவரும் கூட ஏறி ஒரு பெரிய பிரச்சாரத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ரைட்டுங்களா? இப்போது கொடைக்கானலுக்கு போயிட்டு 29ஆம் தேதி வராரு. உதயநிதி ஸ்பெயினுக்கு போயிட்டு 3ஆம் தேதி வராரு. நடுவில் விஜய் வந்து போகலாமா வேணாமா, வெளியூர் போனான்னா ஒரு லாங் ட்ரிப்பு போகணும். அதுவும் த்ரிஷாவோட போகிறதுனா ஷார்ட் ட்ரிப்லாம் போக முடியாது, லாங் ட்ரிப்பு போகணும். லாங் ட்ரிப்பு போயிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு 4ஆம் தேதி 5ஆம் தேதி திரும்பி வர முடியுமான்றது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய டவுட். அதனால் அவர் ட்ரிப்பு போகாமல் இருக்கார். இவங்க வந்து அமைச்சரவை பட்டியலும் இதையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. தனியார் கருத்து கணிப்பும் வந்து இவங்களுக்கு சாதகமாக சில தொகுதிகளில் இருக்குது அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ணிட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.